திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கீழப்பெருமலை ஊராட்சியில் ஆண்டாண்டு காலமாய் பயன்படுத்தி வந்த குளங்களில் ஆதி திராவிடர்கள் குளிக்க பயன்படுத்தக்கூடாது என்றும் முள்வேலி அமைத்து தீண்டாமை குடிமை செய்து வரும் கீழப்பெருமலை ஊராட்சியின் ஆதிக்க சாதியின் கிராம கமிட்டியின் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கீழப்பெருமலை ஊராட்சியில் உள்ள பொது சிறை மீட்டு அம்மன் கோவில் திருவிழாவில் ஆதி திராவிடர்களை புறக்கணித்தும் ஆதி திராவிடர்கள் ஊருக்கு வெட்டுமை வேலைமை பார்க்க வேண்டும் என ஆதிக்க சாதியின் கிராம கமிட்டியினர் கட்டளையிடுவதை வீடியோ ஆதாரங்களை கொண்டு எடையூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத எடையூர் காவல்துறையை கண்டித்தும் உடனடியாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் நுழைவாயில் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் ஆவண்ணா வெற்றி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகா முத்துப்பேட்டை ஒன்றியம் கீழப்பெருமலை ஊராட்சியில் தொடர்ச்சியாக ஆதி திராவிடர் மக்களுக்கு அந்த ஊரில் பிடாரி அம்மன் கோயில் என்று சொல்லக்கூடிய சிறைமீட்டு அம்மன் கோயில் திருவிழாவில் மண்டகப்படி வழங்காமலும் ஆதி திராவிடர்கள் குளித்து வந்த குளத்தை முள்வேலி வைத்து அடைத்தும் அங்கு இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியின் கிராம கமிட்டியினர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். கடந்த 8ஆம் தேதி கிராம கமிட்டியினர் அங்கு கோயில் திருவிழா நடைபெறுவதாக அறிந்ததை தொடர்ந்து ஆதி திராவிடர் மக்கள் கோயிலுக்கு சென்று எங்களுக்கு மண்டகப்படி வேண்டும் என கேட்டுள்ளார்கள். அந்த ஆதிக்க சாதியின் கிராம கமிட்டியினர் இவர்களை ஊர் வெட்டியான் வேலை பார்க்க வேண்டும், பிணம் எரிக்க வேண்டும், அப்படி என்றால் நாங்கள் ஊருக்குள் உங்களை பற்றி நாங்கள் பரிசீலிக்கிறோம் என ஆணவத்துடன் ஆதிக்க சாதி வெறி பிடித்து பேசியதை கண்டித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 9ஆம் தேதி எடையூர் காவல் நிலைய ஆய்வாளர் சுகுணா அவர்களிடம் புகார் கொடுத்தும் அதை அவர் நடவடிக்கை எடுக்காமல் முத்துப்பேட்டை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை 10ஆம் தேதி நடைபெற்றது. 10ஆம் தேதியும் இந்த ஆதி திராவிட மக்களுக்கு நீதியை புறக்கணிக்கும் விதமாக மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளரும் நடந்து கொண்டதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இது நீதி கேட்டு போராட்டம் அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் இன்று திருத்துறைப்பூண்டி பெரிய கோயில் நுழைவாயிலில் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்ல வேண்டியது, கீழப்பெருமலை ஊராட்சியில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும், அனைத்து தெருக்களுக்கும், அனைத்து வீடுகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய சாமி ஊர்வலம் செல்ல வேண்டும். ஆதி திராவிடர் மக்களையும் அந்த கிராம கமிட்டியில் பெயர் இடம்பெற வேண்டும். அதே போல அங்கு அடைத்து வைத்திருக்கக்கூடிய மக்கள், ஆதி திராவிடர் மக்கள் குளிக்க கூடாதுன்னு சாதிய எண்ணம் கொண்டு முள்வேலி வைத்து அடைத்து இருக்கக்கூடிய அந்த அடைப்பினை உடனடியாக வருவாய்த்துறை பிரித்து அப்புறப்படுத்திட வேண்டும். இந்த மக்களை நீதியாகவும் நிம்மதியாகவும் வாழ வழிவகை செய்ய வேண்டும். இவர்களிடமும் வரி வசூல் செய்ய வேண்டும் என இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை தொடர்ந்து இங்கிருந்து காவல்துறையும் வருவாய்த்துறையும் செய்ய வேண்டும் என கோரி எங்களுடைய இரத்தத்தை, ஒரு சொட்டு இரத்தத்தை, ஒவ்வொருடைய இரத்தத்தையும் இந்த வெள்ளை துணியில் நாங்கள் திலகமிட்டு அந்த கீழப்பெருமலை ஊராட்சியில் அந்த கட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர் இந்த இரத்தத்தை இதில் நீதி கிடைக்கும் வரை திலகமிட்டு போராட்டத்தை நடத்துவோம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.